ஓடாதே ஓடாத. ஆரஞ்சு பழத்துல செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ரசிக்கிறான். இன்னைக்கு ஒரு குக்கி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. ஆளானது ரெக்க மாதிரி வருதா? இதை வந்து அடிச்சு நம்ம சோமாரிக்கிற தாளத்துல ஒட்டி வச்சு நல்லா தூக்கி கொடுக்கியா, கீழே கொட்டாம. இவன் முத்து வரைக்கும் 1000ல பிடிக்க வேண்டாம். போதும் கொண்டுக்கிறோமா? ஆரஞ்சு பழத்துல பிடிக்கிறேன். எங்க அவன் ட்ரௌசர்ல பிடிக்கிறேன். 1000 நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் காத்துன்னு இருக்கேன். உனக்கு வெள்ளை நிறமே எடுத்துறேன். அது எடுக்கலைன்னா ஒரு மாதிரி அப்படி எடு. இதே மாதிரி எல்லாத்தையும் உரிச்சு கொடுத்துரு, நான் நசிக்கிறேன். என்னடா குந்தலாப்புல குத்துன்னு சொன்னியானே? தாத்தாவுக்கு ஒரு கதை சொல்லுவேன். நல்ல கதையா? சின்ன பையல தானே கதை நல்லா சொல்லுவேன். என்ன ஒரு பனை மரத்தையே தனியா தூக்கி எரிஞ்சு பிடிக்க வீசினாங்க. 10 பழம் தான் வச்சிருக்கிய? 10. இங்க பாரு, என் தட்டுல எவ்வளவு இருக்குன்னு பாரு. அது அவன் உரிச்சு தந்தா. அவளுக்கு தெரியாது. இதே அள்ளி கூட ஒண்ணு அதுக்குடா. பாப்பா ஆமா அனுப்பிடுவோமா? இதோட போதும். இதை தட்டில் மாற்றிக்கிட்டு அப்புறம் படிச்சிருவாங்கறியா? ஐயா என்ன காரு கட் பண்ணுங்க. என் ஓட்டிட்டு தெரியுதியா? எங்கே வைக்குது? அண்ணா சண்டையில் வைக்கிதா? ஏதோ ஊத்திடுவீங்களா? வட்டம் குழம்பு வாசனை அப்படியே மூக்கம் அப்படி வருவியா? அதுவும் அந்த கல்யாணத்தில் கண்ணு எரியாதுல்ல? இந்த மசாலா வச்சு தானே. அவ்வளவுதான் தாத்தா. அப்படியே அலேக்கா உங்க தலை. நான் சீக்கிரமெல்லாம் உரிச்சிட்டேன் முத்துவனிக்கா. முடிஞ்சு வடிகட்டலாம்ல? வடி இப்போ இன்னைக்கு யாரும் முன்னாடி போகிறான்னு பார்ப்போமா? கொஞ்சம் அவ்வளோதான் பாருங்க, கம்மியாகிடுச்சுப்பா. நான் முடிச்சிட்டேனே. போட அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இருங்க ஒரு வழியா சரி ஏறு தூக்குங்க. கீழே ஊற்றி போட போதுனே. இதான் ஒரு செடி வர போதுனே. போட இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அடுத்து அதெல்லாம் வடிகட்டணும். எல்லாம் உரிச்சாச்சு. கடைசி பழம் நமக்கு. ஆஹா யாரும் முழுசா ஆரஞ்சு பழத்தை போட்டுறல? இல்ல இல்லை சிந்தாம ஊது. எனக்கு கழுவி ஊற்றுப்பா. போட்டுரு, அதில் போட்டுரு. அப்புறம் என்ன உனக்கு ஃபஸ்ட்டு? நீ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஊற்ற சொன்னேன். ஒன்று காரைக்குடி போனோம், பிரியாணி கடைக்கு போயிட்டு ஆட்டையை போட்டு போகிறோம்டா. எனக்கு சிரிப்பு ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு ஊற்றுப்பா, எனக்கு ஊற்றுப்பா. எனக்கு வந்துப்பா. முன்னாடி நான் ஈஸியாக அடிச்சு இப்போ வடிய மாட்டேன். எடுத்துட்டியாத அது போட்டு விட்றா. வந்துச்சு கொஞ்சம் நல்லா ஆத்திக்க. இப்படி எனக்கு போய் ரொம்ப நன்றி. வந்துடும். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி நன்றி. அப்படியே சூச தூக்கிட்டு
என்னையா பார்த்துற எவ்வளோ நேரம்? இல்லை நம்ம ஆடியன்ஸ்லாம் இதோட சமையல் முடிச்சு நினைச்சிடக்கூடாது. அன்னைக்கு அத்தா நேச்சுரல் ஜூஸ். ஆரஞ்சு பழத்தை புளிஞ்சு சாறு எடுத்து குடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் சமையலே இருக்கு. வாங்க போய் சமைக்கிறது. நசுக்கி புளிஞ்சு எடுத்து ஆரஞ்சு பழ சாறு. நல்லா கிண்டி விடு. பட்ட வகை விட்டு ரெண்டு விறகு எடுத்து வைக்கிறேன் உள்ள. ரொம்ப எரியக்கூடாது. குதிக்கும். வறுத்த ரவா மாவு. சர்க்கரை. என்ன நெய்யே. இன்னமும் இந்த குடிக்கலையா? முனுக்குன ஏலக்காய். முத்துவணி 5 கிண்டுற மாதிரி நல்லா வாவா கிண்டு. நெய்யில வறுத்த பாதாம் முந்திரி திராட்சை. அப்படியே வை. அட்வான்ஸாக இருக்கிறது ஓகேடா. நீ அட்வான்ஸாக இருக்கேடா. நோட் 6.31 செகண்ட். இந்த பையன் ஐயா நான் இந்த கரண்டியில் அள்ளி போடுறேங்க ஐயா. நீ திட்டு எல்லாத்தையுமே வைக்கலாம். போதும் போதும். 2 கை 3 கை திங்க. ஆஹா பொங்கல் முழுசும் நல்லா இருந்துச்சுங்க ஐயா. ஆரஞ்சு பழத்துல கேசரி அருமையான டேஸ்ட். வீட்டில் பொதுவாக இனிப்பு வேணும் அப்படின்னா கேசரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம இன்னைக்கு தண்ணிக்கு பதிலாக ஆரஞ்சு பழ சாறு எடுத்து அதில் கேசரி பண்ணியிருக்கோம். நல்லா கமகமன்னு நெய்யை ஊற்றி இந்த முந்திரி திராட்சை பாதாம் பருப்புலாம் போட்டு அடிப்பொலியாக செஞ்சது. வேற லெவல் இனிப்பு. தித்திப்பான ஆரஞ்சு பழ கேசரி.
கேசரி வைக்கிறீங்களா?